இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல 8th சம். இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஹச்சிசிஎஃப் ஆஃப் 32 அண்ட் 60. 32க்கும் 60க்கும் ஹச்சிசிஎஃப் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் திஸ் ஒன். டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y. ஸோ அந்த ஹச்சிசிஎஃப் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடச்சிது அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டி வந்து தான் ஹச்சிசிஎஃப்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சி அந்த டிக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 32, 60 இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? வெரி ஈஸி ஒன். ஸோ பை யூஸிங் இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லாமா மெத்தடில் தான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இதில் ஏங்கிறத பெரிய நம்பராக எடுத்துக்கிறோம், பிங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் 32. ஸோ 32ல் 1 டைம்ஸ் தான் இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 28 வரும் இல்லையா? ஓகே, இப்போ இங்கே 32 எடுத்துக்கிறோம். இங்கே 28க்கும் போது 1 டைம்ஸ் தான் 4 வரும். ஸோ இங்கே 28 எடுத்துக்கிறோம், இங்கே 4 எடுத்துக்கிறோம். ஸோ 7 டைம்ஸ் ப்ளஸ் 0. ஸோ HCF is equal to 4 கிடச்சிச்சா? இப்போ இதுதான் டி. டி இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த 4 கொண்டு போய் டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y இல்லையா? இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 32x + 60y. ஸோ இதில் வந்து இந்த 4ங்கிற வேல்யூ வந்து இதுலேருந்து எடுக்கலாம். நம்மளுக்கு 4ன்னு ஒரு டேர்ம் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம 4 is equal to கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த நான் லைன் போட்டிருக்க டேர்மை தான் நான் எடுத்து எழுதுறேன் தனியாக. 32 is equal to 28 × 1 + 4. அப்போது 32 - 28 × 1 is equal to 4ன்னு எழுதலாமா? அப்போ 4க்கு பதில் இந்த வேல்யூ எழுத போகிறோம். சரியா? ஸோ 4க்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ கொண்டு வந்த மாதிரி எழுதிடுவோமா? ஸோ 32 - 28 × 1 is equal to 4ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இந்த 28ங்கிறது இங்கே தேவையில்லாத ஒரு டேர்ம். அப்போ 28க்கு பதிலாக என்ன எழுதலான்னு இங்கே அடுத்த லைனை பார்க்கும்போது 28க்கு பதிலாக என்ன அப்படின்னா 60 - 32 × 1 is equal to தான் 28. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 32 அப்படியே இருக்கட்டும், மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 28 × 1 இல்லையா? அந்த 28க்கு பதிலாக 60 - 32 × 1 is equal to 4ன்னு நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இது 32, இது நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். -60 மைனஸ் ப்ளஸ் 32 × 1 is equal to 4. ஸோ இங்கே ஒரு 32 ஒன்றுமே இல்லாட்டினாலும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு 32 + × 1, இங்கே ஒரு 32 × 1 வருது இல்லையா? அப்போ 32 எடுத்துட்டோன்னா 1 + 1 -60 is equal to 4. ஸோ இங்கே 32 × 2, இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் வரணும் ஃபார்முலா படி. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டு 60 × -1 போடலாம். அப்படின்னா தான் -60 வரும். is equal to 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ x is equal to 2, y is equal to -1ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் மெத்தட். வெரி சிம்பிள் மெத்தட். பட் கொஞ்சம் யோசித்து இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 ஸ்டெப் தான். இங்கே ஒரு 4 இருக்குது இல்லையா? இப்போ 4 is equal to இதுன்னு நம்மளுக்கு இருக்குது இல்லையா? இதுலேருந்து நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அதில் 28க்கு பதிலாக ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றுறோம். ஏன்னா நம்மளுக்கு டி இஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருக்கு. அப்போ 4ங்கிறதுல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டேர்மிலேருந்து நம்ம 32, 60 டேர்மாக அதை கொண்டு வந்து நம்மளுக்கு XY வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? தேங்க்யூ.